ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும். இன்னைக்கு நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும். இன்னைக்கு நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மெஜாரிட்டியாக ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து கஷ்டமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வந்து கஷ்டமாக வந்துருச்சு இல்லை ஈஸியாக வந்துருச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ண பாருங்க. ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் கேட்ட வரைக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக வந்துருச்சு, கொஞ்சம் மீடியமாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆனால் மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து கஷ்டமாக கேட்கல, பட் வந்து ஒரு சில இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படியே வந்து கேட்டிருந்தாங்க, ஈஸியான கொஸ்டின்ஸாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னு யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமில் பார்த்துக்கலாம். இந்த ஒரு எக்ஸாம் வந்து நீங்கள் அப்படியே வந்து கேஷுவலாக விடுங்க. ஸோ மெஜாரிட்டியாக வந்து நல்ல மார்க்ஸ் தான் வரும். நீங்கள் நல்லா தான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ முடிஞ்சாலும் உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டை கரெக்டாக வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் பார்த்துருக்க கண்டென்ட் தான் உங்களுக்கு வந்திருக்கும். அதை கரெக்டாக வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து அது நல்ல மார்க்ஸ் தான் வரும். ஸோ அடுத்து வரப்போகிற எக்ஸாம்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். ஸோ ஒரே எக்ஸாமில் வந்து நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டியாக வந்து நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வரப்போகிற எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டு தான் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமில் தான் மார்க் வந்து போயிருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் மார்க் வராது அப்படிங்கிற நினைக்கிற சப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் வந்திருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே வந்து முடிஞ்சு போன எக்ஸாம்ஸை நினைக்காம அடுத்து வரப்போகிற எக்ஸாம்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ராக்கில் வந்து ஓடிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓடிட்டுருக்கீங்க. ஸோ எங்கேயுமே நிற்காமல் போயிட்டே இருங்க. ஸோ எவ்வளோ தடைகள் வந்தாலும், ஸோ எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் சரி, ஸோ நீங்கள் போயிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் வந்து தேடி வரும். ஸோ ஃபஸ்ட்டால் உங்களால் போக முடியல அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களோட ட்ராக்கில் நீங்கள் போயிட்டே இருங்க. உங்களுக்கு சக்ஸஸ் தேடி வரும். ஸோ எக்ஸாம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு ரெகுலேஷன் 2021 இருக்குது. ஸோ அதையும் நினச்சிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ரெகுலேஷன் 2020 பொறுத்த வரைக்கும் எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் மார்க், அது மட்டும் இல்லாமல் லோயஸ்ட் மார்க், மீடியன் பார்க்குறப்போ உங்களுக்கு ஸோ கிரேடு தான் முக்கியம். ஸோ உங்களுக்கு மார்க்ஸை விட கிரேடு தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கிரேடை வச்சு உங்களோட ரிசல்ட்லேயே வரும். ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் ஸோ உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறப்போ அந்த கிரேடுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மார்க்ஸ் வந்து கிரேடுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். ஸோ அதனால் யாரும் வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டியாக எனக்கு கொஸ்டின் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்குறப்போ ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஈஸியாகவும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்கள் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இன்றைக்கி ஈஸியாக வந்துச்சா கஷ்டமாக வந்துச்சா அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வரப்போகிற எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். அது உங்களுக்கு ஈஸியாக தான் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.